Hi, hello everyone. Welcome to my channel Long Hair Princess and நான் தான் கவி பிரியாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே கண்டினியூஸ் சீரீஸாக வந்துட்டு 3 days வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு டே 4ல் இருக்கும். கண்டினியூஸ் 7 days வீடியோவில் இன்றைக்கி 4th day வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி வீடியோலையும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு மெயின்டெனன்ஸ்க்கு தேவையான முக்கியமான 2 விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்மளுடைய இன்னர் ஹெல்த்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி ஒரு முருங்கை சூப் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இதை குடிக்கலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறமா ரொம்ப லாங் ஹேர் வச்சு எனக்கு ரொம்பவே சலிச்சு போச்சுங்க. ஸோ அதனால் ஹேர் கட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்துட்டு வீடியோவில் ஹேர் கட் பண்ண போகிறேன். எவ்வளோ ஹேர் கட் பண்ணியிருக்கேன் அண்ட் எதுக்காக இதை பண்ணேன் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பயப்பட வேண்டாம், வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்படி தான் பண்ணணும்லாம் நான் சொல்ல மாட்டேன், நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்காச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான். ஸோ அது ஒரு கைப்பிடி. அப்புறம் வெங்காயம், தக்காளி, சீரகம், மிளகு, அப்புறம் கொத்தமல்லி, மஞ்சள், இதுதான் வந்து எங்கள் அம்மா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த இடிக்கிற கல் இருக்கும் இல்லையா, அந்த இடிக்கிற கல்லில் வந்துட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா நச்சு எடுத்துக்கிறாங்க. ரொம்ப எலசாக இருக்கும் இல்லையா இந்த முருங்கையோடைய தண்டு, ரொம்ப எலசாக இருக்கக்கூடிய தண்டு. ஸோ அதையுமே வந்துட்டு இதில் போட்டு எங்கள் அம்மா ஆட் பண்ணுவாங்களாம். கூட பூண்டும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. மோஸ்ட்லி நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த மிக்சியை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெலாம் வந்துட்டு இடிக்கிற கல்லை தான் அம்மா பயன்படுத்துவாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த சூப் ரெடி பண்ணுறதுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு மிக்சியில் போட்டு நீங்கள் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இது நம்ம வீட்டில் பண்ணுற மெத்தடை நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அண்ட் இதை நல்லா வந்துட்டு கொஞ்சம் நல்லா 1-2 இடித்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம தண்ணியில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் வந்து இதை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த கீரையை வந்துட்டு ஆட் பண்ணி ஒரு 5 to 10 minutes வரைக்கும் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். பிகாஸ் ரொம்ப கம்மி நேரம் வேக வச்சாலும் அதில் இருக்கக்கூடிய தன்மை வந்து பெருசாக அந்த தண்ணியில் இறங்காது. அண்ட் அதே மாதிரி ஓவராக ரொம்ப நேரம் நம்ம வச்சுருந்தாலும் ஒரு மாதிரி கசப்பு தன்மை மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கு ஒரு 5 to 10 minutes அப்படின்றது ஒரு மீடியமான டைமு. அதை வந்துட்டு நம்ம அப்படி குக் பண்ணும் போது சரியான அளவில் அந்த முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய சத்து வந்து அதில் இறங்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். அண்ட் இந்த சூப் எதுக்கு நான் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நடுவில் வந்துட்டு என்னுடைய ப்ரெக்னன்சி டைமில் என்னுடைய ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ அப்போ வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு டேப்லெட்ஸும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் முக்கியமாக ஹாஸ்பிட்டல் எனக்கு வந்துட்டு சொன்ன விஷயம் என்னென்னா, முருங்கைக்கீரை சூப் வச்சு குடிங்க, அதை டெய்லியுமே நீங்கள் குடிக்கலாம், அது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக அது கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு முருங்கைக்கீரை சூப் வந்துட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது கூடவே அவங்க கொடுத்த அயன் டேப்லெட்ஸும் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் நான் செக்கப் போகும்போது என்னுடைய ஹீமோக்ளோபின் லெவல் வந்துட்டு அரௌண்ட் 11.7 வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு 9ல் இருந்தது. அப்புறமா நான் வந்து செக் பண்ணும் போது எனக்கு 11ல் இருந்தது. ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான ரீசன் நம்மளுடைய ஹேர் ஃபாலுக்கு. நம்மளுடைய ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ப்ராப்பராக இல்லை, அயன் சத்து உடம்புல இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் ஃபால் ரொம்பவே நடக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நோட் பண்ணாமல் ஹேர் பேக்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரிசல்ட், லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய உடம்புக்கும் நம்ம செய்யணும், நம்ம ஹெல்த்தையும் வந்து ப்ராப்பராக பார்த்துக்கணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் இந்த முருங்கைக்கீரை சூப் வந்துட்டு நான் எல்லாருக்குமே வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக டெய்லியுமே நீங்கள் வந்து இந்த முருங்கைக்கீரை சூப்பை வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 to 3 months நீங்கள் வந்துட்டு நோட் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கேலண்டரில் வந்து என்றைக்கு நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 months கண்டினியூஸாக காஃபி டீக்கு பதிலாக இந்த முருங்கைக்கீரை சூப்பு குடிச்சிட்டு வாங்க. ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்களும் சரி, ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஸோ எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். என்னுடைய குட்டி பாப்பா, என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பா இருக்காங்க இல்லையா, இவங்களும் குடிப்பாங்க. அண்ட் நானும் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து சில பேர் வந்துட்டு டெய்லி குடிக்கிறதுக்கு வேணாம் அப்படின்னாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2 to 3 times எடுத்துக்கோங்க. ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ், ஒரு நாள் காஃபி குடிக்கிறீங்க, இல்லை வேறு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க, இல்லை ஒரு பயோட்டின் ரெசிபி சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஸ்மூதி குடிக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு நாள் வந்துட்டு இந்த ஜூஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இந்த முருங்கைக்கீரை போகிறதா பார்த்துக்கோங்க. சரி வாங்க நம்ம இப்போ ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்துடலாம்.
ஹேர் கட் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான விஷயம் சிசர்ஸ். ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நான் பண்ண போகிற ஹேர் கட் வந்து என்னுடைய லென்த்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கிடையாது, என்னுடைய லென்த்தை ஈவனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ஹேர் கட் தான். எஸ், ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துட்டு நான் கட் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் நான் ஃப்ரீக்வெண்ட்டாகவே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் நம்ம லென்த்து ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா அங்கங்கே மிட் பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு எண்ட்ஸ் வரைக்கும் அங்கங்கே ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி முடி வந்து மெயின்டைன் ஆகாது ஒரே லெவலில். நம்ம அதை டைமுக்கு ஒரு எப்போல்லாம் எனக்கு வந்து டைம் கிடைக்குதோ அது டெய்லியாக கூட இருக்கட்டுமே, நான் சும்மா வந்துட்டு கோம் பண்ணிவிட்டு மார்னிங் நைட் ரொட்டீன் பண்ணும்போது கோம் பண்ணிவிட்டு அதோட எண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன், கொஞ்சம் ஈவனாக இருக்கா, நம்ம கண்ணுக்கு ஏதாவது ஸ்ப்ளிட்டன்ஸ் தெரியுதா அப்படின்னு. அப்படி தெரிஞ்சுது அப்படின்னா உடனே பக்கத்தில் சிசர்ஸ் இருக்கும், அந்த சிசர்ஸ் வச்சுட்டு நான் அந்த ஸ்ப்ளிட்டன்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி என்னுடைய ரெகுலர் ரொட்டீனில் வந்துட்டு இந்த ஸ்ப்ளிட்டன்ஸை ரிமூவ் பண்ணுறது ஒரு முக்கிய ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் ஈவினிங் நாங்கள் வெளியே போகிற ஒரு வேலை இருந்துச்சு. ஸோ குவிக்காக ரெடியாக சொன்னாங்க என்னுடைய ஹஸ்பண்ட். அதனால் டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு குவிக்காக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு வந்துடலாம், ஏன் அந்த ஹேர் ஸ்டைலை நம்ம வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணப்பட்டது தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ரண்ட்டில் பஃப் வச்சுட்டு சைட்லலாம் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் ஹேர் ஸ்டைல் மாதிரி நான் கொடுத்துருந்தேன். எல்லாமே நல்லா தான் வந்துச்சு. உண்மையிலே எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்தது. எக்ஸப்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கொஞ்சம் உறுத்தல் ஆயிடுச்சு லாஸ்ட்டில். என்னென்னா ஹேர் ஸ்டைல் எல்லாமே பக்காவாக வந்துச்சு, இது எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஆனால் பேக் சைடில் வந்துட்டு நான் அதை செக்யூர் பண்ணுறதுக்காக அந்த கிளிப்பு, குஷி கிளிப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, டிக்டாக் கிளிப்பா அப்படி கூட சொல்லுவாங்க, அந்த கிளிப்பு எல்லாமே வந்துட்டு பெருசாக யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே வந்துட்டு ரொம்ப விசிபிளாகி பார்க்குறதுக்கு வந்துட்டு கிளிப் மட்டும்தான் தெரிஞ்சுது. டிஃப்ரெண்ட்டாக கிளிப்பை வச்சு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருந்தது. பட் ஓகே, எனக்கு அந்த ஹேர் ஸ்டைலுடைய பேட்டர்ன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ சிம்பிளாகவும் இருந்தது, டக்குன்னு வெளியில் போகிறதுக்கு குவிக்காக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலாக இருந்துச்சு. எஸ், இதுதான் அந்த ஹேர் ஸ்டைல் நான் சொன்ன மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. எஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸு கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் ஸ்மைலிங்.